Hi everyone, welcome back to my channel Sabby's Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினாக்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog-ஆ இருக்க போகுது. கண்டிப்பா இந்த vlog எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த vlog வந்துட்டு ஒரு 4 to 5 days கலெக்ட் பண்ணி எடுத்ததுதான். இன்னைக்கு நாங்க எங்க போயிட்டு இருக்கோம், அதாவது ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 week பிஃபோர் நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினாக்க ஒரு ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டி நகர் தான் போயிட்டு இருக்கோம். இங்க வந்துட்டு நான் தீஃபாக்கு போனேன், ஃபேன்சி வேர்ல்ட் எல்லாத்துக்கும் போனேன். அந்த வீடியோ எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். தனி வீடியோவை நான் உங்களுக்கு அது வந்து டீடைல்டா போறேன், நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. ரம்ஜானுக்கான ஷாப்பிங் முன்னாடியே முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சுட்டு பாண்டி பஜாரில் இருக்கிற ஒரு ஆந்திரா மெஸ்க்கு தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்து ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முடியும் இவ்வளோ ஷாப்பிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான் என்டையர் ரம்ஜானுக்கு வந்துட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் வந்து ஊருக்கு போகிறேன். அதனால தான் நான் முன்னாடியே ஷாப்பிங் எல்லாம் இங்கே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, மோர் ஓவர் இந்த வெயிலில் வந்து ரொம்ப நம்ம அலைஞ்சிட்டு இருக்க முடியாது ஃபாஸ்டிங் டைமில். அதனால் முன்னாடியே இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டா நமக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம இந்த ரம்ஜானை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இது ஆந்திரா மெஸ் தான், பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். இங்கே நான் ஃபுல்லாக வெஜ் மீல்ஸ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸ்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் நான்வெஜ் மீல்ஸ்னு எதுவும் கிடையாது. எக்ஸ்ட்ராவாக 2 குழம்பு இருந்தது. வெறும் குழம்பு மட்டும், சிக்கன் அண்ட் ஃபிஷ் குழம்பு மட்டும் இருந்தது. அதில் எதுவும் பீசஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வெஜிடேரியன் மீல்ஸு. ஸோ நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு சிக்கன் எல்லாம் சொல்லியிருந்தோம். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அன்னைக்கான vlog முடிஞ்சிருச்சு. இது இன்னொரு நாள் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃபைசினுக்கெல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் நான் ஷாப் பண்ண எதுவுமே நான் வீடியோவில் காட்டலை. அதுக்கு தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் எல்லாமே ஒன்றா காமிச்ச வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிருக்கும். இதுவே ஒரு பெரிய வீடியோ ஆயிடுச்சு. அதனால் இன்னொரு ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக நான் அது எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபைசன் ட்ரெஸ், என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ இங்கேயும் நாங்கள் வந்து ஷாப்பிங்காக வந்தோம். ஸோ அங்கே எடுத்த கிளிப்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து இன்னொரு நாள் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, மெரினா மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே இருக்கிற ஸ்பாரில் க்ரோசரி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய க்ரோசரி ஷாப்பிங்லாம் கிடையாது, சின்ன ஷாப்பிங் தான். பிகாஸ் நான் ரம்ஜானுக்கு ஃபுல்லாக அங்கே இருக்க போகிறதில்ல. அதனால் கொஞ்சமாக தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். அண்ட் இது எந்த ஏரியா பார்த்தோம் அப்படின்னாக்கா, சிப்காட் ஏரியா. ஸோ நாங்கள் இது ஈவினிங் ஒரு 5 o'clock போல் தான் இங்கே போயிட்டு இருந்தோம். பிகாஸ் மார்னிங் டைம்லாம் எங்கேயுமே வெளியே போக முடியல. அவ்வளோ வெயில் அடிக்குது, கண்ணு கூட திறக்க முடியல வெளியே போயிட்டாங்க. அந்த மாதிரி சூடு, வெயில் தாங்க முடியல. அதனால் ஒரு ஈவினிங் டைம் தான் நாங்கள் எங்கள் கார்லேயே போகிறா இருந்தாலும் சரி, ஈவினிங் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ ஈவினிங் போல் வந்துட்டு நாங்கள் இங்கே கிளம்பி வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் மால் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆல்ரெடி மெரினா மால் டூர் வீடியோ வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக மாலில் ஃபுல்லாக எடுத்தது, ஃபைசின் ஃபுல்லாக மால் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோலாம் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து காரை பார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே சானிடைசர், அப்புறம் டெம்பரேச்சர் செக்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். இப்போலாம் ஃபைசருமே மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாரு. அவரே விரும்பி போட்டுக்கிறாரு எங்களை பார்த்துட்டு. ஸோ அவனே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான் மாஸ்க் வேர் பண்ணும்போது.
அதே மாதிரி மாலில் நாங்கள் நிறைய ஷாப்ஸ்க்கு போனோம், டாய்ஸ் ஆர் அஸ் எல்லாத்துக்குமே போனோம். பட் நான் அதையுமே ஃபுல்லாக என்டையராக காட்டல. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப வீடியோ லென்த்தியாக போயிடும். அதனால தான் டாய்ஸ் ஆர் அஸில் ஃபுல்லாக ஃபைஸின் என்ஜாய் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஸ்பார்க்கு போனோம். கடைசியாக அங்கே க்ராக்கரிலேருந்து நிறைய திங்ஸ், ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர் இருந்தது. ஸோ அதனால் க்ரோசரி விட நாங்கள் கொஞ்சம் அதுதான் அதிகமாக வாங்கினோம். அதெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறமா பில்லிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா இந்த பில்லோ தான் வாங்கினோம். இது வந்து ஃபைசனோட செலெக்ஷன், ஃபைசனுக்காக வாங்கின பில்லோ தான் இது. எமோஜி பில்லோ. இது வந்துட்டு 3 பில்லோ வாங்கியிருந்தோம். ஒரு பில்லோ வந்துட்டு 205 ருபீஸ். ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து 359. இது ஆஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் கூட இருக்குது நிறைய மற்ற ஷாப்பில். பட் குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்ல புசுன்னு அதோட திக்னஸ் வந்து நல்லா இருந்தது. அதனால தான் வந்து 200 இருந்தாலும் ஓகே, பட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கணும். ஸோ இது 3 பீஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். அப்புறம் சில்லி ஃபேஸ் எமோஜி, அப்புறம் வந்து கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறது எமோஜி, அண்ட் ஹார்ட் அண்ட் வச்சிருக்கிற எமோஜி. இந்த பில்லோ என்ன பண்ணுது? கண்ணு க்ளோஸ் பண்ணியிருக்கா, ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கா. அது கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான், கூலர்ஸ் போட்டிருக்கான். அப்புறம் என்ன கலர் ஃபைசன் இது? எல்லோ. யா, இது என்ன கலர்? இது என்ன கலர்? இது என்ன கலர் சொல்லு, அப்பதான் அடுத்து பிரிப்பேன். அம்மா, இது என்ன கலர்? Black. Good job. Wow. இது என்ன கலர் பில்லோ? இது என்ன கலர் ஃபைசின்? Red. Very good. இது என்ன கலரு? Good job. இதோட ஐஸ் எப்படி இருக்கு? ஸோ இந்த 3 பில்லோ தான் ஃபைனலாக நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஷர்ட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ஹாஃப் ஸ்லீவ். இதோட கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னன்னாக்கா ஒரு கிரிங்கிள் காட்டன் ஃபேப்ரிக்கு. அதனால தான் நான் இது வாங்கியிருந்தேன். லைன் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருந்தது. இந்த பேட்டர்னில் வந்து என் ஹஸ்பண்ட் போட்டதில்லை. ப்ளஸ் இந்த கிரிங்கிள் காட்டன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால இது வாங்கினோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோன்னாக்கா இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருக்கேன். பட் இது வந்து எனக்கு கிடையாது, எங்கள் அம்மாக்காக. இந்த ப்ளூ கலரும் அண்ட் அதே மாதிரி இருக்கிற இந்த பிளாக் கலரும் வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டுமே சூப்பர் கலராக இருந்தது. இதுவும் வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது, அதனால தான் நான் அது வாங்கினேன். அடுத்தது இந்த ஆப்பச்சட்டி. என்கிட்ட ஆப்பக்கடாய் வந்து இல்லை. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தோன்னாக்கா 494. பட் எனக்கு இது கிடச்சது வந்து 285 வந்து கிடச்சிது. கிட்டத்தட்ட 50% ஆஃபரில் கிடச்சிது. இது அவங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நவ்ராங் அப்படிங்கிற பிராண்டு தான். ஸோ இதுக்கு வித் இந்த லிட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆப்பக்கடாய் ரொம்பவே நல்லா இருந்தது. என்கிட்ட ஒரு ஆப்பக்கடாய் இல்லை, ஸோ அதனால நான் இது வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன ப்ராடக்ட்னா காஃபி சுகர் டீ ஜார். இதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது குவாலிட்டி. ப்ளஸ் கலர் வந்து நல்லா இருந்தது. இந்த மாதிரி லைட் க்ரீன், லைட் ப்ளூ, அப்புறம் லைட் பிங்க் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த க்ரீன் வந்து பிடிச்சிருந்த மாதிரி இருந்தனால வாங்கிட்டேன். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர். நம்ம வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 kg மாதிரி குவான்டிட்டி நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம தூக்கணும் அப்படின்னாக்கா வந்துடும். ரொம்பவே ஈஸி அக்சசபிள் தான். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோட கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக டார்க் சாக்லேட் கலரில் இருக்குது. ஸோ லிட்டு அதேமாதிரி 3 பாக்ஸ் மொத்தம் 10 kg, 7.5 kg அண்ட் 5 kg ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது பார்க்குறதுக்கு பாக்ஸ் ஒரு கலர் அண்ட் அது லிட் வந்து ஒரு கலர், ஒரு டார்க் சாக்லேட் கலர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அதோட அவுட்வீவ். எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது இன்னொரு நாள் எடுத்த விலாகு. ஸோ இது 4th டே. என்னன்னாக்கா ஃபுல் டீப் க்ளீனிங் வந்து பண்ண போகிறேன் வீட்டுக்கு. நான் ரம்ஜானுக்கு இங்கே வீட்டில் இருக்க போகிறது இல்லை, ஆனாலும் வீடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் ஊருக்கு போனால் கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டீப் க்ளீனிங் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக விண்டோ, கிளாஸு எல்லாம் இருக்கிற அந்த கம்பிலேருந்து ஒவ்வொரு இடம் விடாமல் ஃபுல்லாக அந்த ஒட்டடை எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விண்டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எல்லா விண்டோக்கும் லைசால் கிளென்சர் போட்டுட்டு ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் ரூம் விண்டோ, ஹால் விண்டோன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணேன்.
அதே மாதிரி இருக்கிற ஸ்க்ரீனு பெட்ஷீட் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸ் வந்து கரெக்டாக எல்லாம் போட்டுட்டேன். இது வந்து அப்படின்னா பியூர் காட்டன், கைத்தறின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபேப்ரிக் இந்த பெட்ஷீட்டு. வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹீட் கொடுக்காது. மைக்ரோ ஃபைபர் பாலி காட்டன் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி கைத்தறி காட்டன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரூமும் ஃபுல்லாக செட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி என்னோடய கபர்ட்ஸ்க்கெலாம் நான் வந்து பாலிஷ் பண்ணுவேன். ஒரு 6 months ஒன்ஸ் வந்து மாதிரி பாலிஷ் பண்ணிக்கலாம், இல்லை 3 months ஒன்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பிளெட்ஜ் அப்படிங்கிற என்ஹான்சிங் பாலிஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரே தான் இது. வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இது முடிஞ்சால் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பாலிஷ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட கிச்சன் கபோர்ட், கேபினெட், எல்லா உடன் கபோர்ட்ஸ்க்கு கேபினெட்ஸ்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நார்மலாக துணி வச்சு துடைச்சா கூட சம்டைம் அந்த பிஸ்புங்கிறது போகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது இது பாலிஷ் ஆகும், ப்ளஸ் அந்த மாதிரி திட்டத்தாக இருக்கிற எந்த கரையும் தெரியாது. ஸோ லைட்டாக நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு காட்டனோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிளாத் வச்சுட்டு நம்ம வைப் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு இடத்துல வைப் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னொரு இடத்துல விட முடியாது, பிகாஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் லைட்டு டார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஒரு இடம் கூட விடாமல் நல்லா வைப் பண்ணணும். இது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும்னு கிடையாது, 3 to 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வுட்டுக்கும் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நம்ம நார்மலாக தண்ணி தொட்டு தொடச்சாக்கா கண்டிப்பாக வுட்டெல்லாம் வீணாக போயிடும், ப்ளைவுடும் சரி வுட்டும் சரி. ஸோ அதனால் இந்த மாதிரி பாலிஷ் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா ஷைனிங் கொடுக்கும், பாலிஷ் ஆகும், ப்ளஸ் வந்து எந்த ஒரு காரையும் திருத்திட்டும் இருக்கிறதும் தெரியாது. அதனால் நம்ம வந்து இது சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் ரூம் கபர்ட், இன்னொரு ரூமில் இருக்கிற கபோர்ட், அப்புறம் கிச்சன் கபோர்ட், அப்புறம் ஹாலில் டிவி கேபினெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் அதை வச்சு பாலிஷ் பண்ணிட்டேன். அண்ட் யூஸ்வலாக ரமதான் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாலே கண்டிப்பாக வந்து இஃப்தாருக்கான ஃபுட் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக இருக்கும். நான் இந்த தடவை பண்ணலை, பிகாஸ் நான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இப்போது லாஸ்ட் இயர் வந்து லாக்டவுன் இருந்தது, அதனால நம்ம ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ லாக்டவுனும் கிடையாது. ஸோ நம்ம நினச்ச நேரத்தில் நினச்ச பொருள் வந்து எப்போ வேணாலும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஈஸியாக கூட வாங்கி நம்ம அப்பப்போ செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அண்ட் மோர் ஓவர் லாஸ்ட் இயர் வந்துட்டு நான் ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து 2020 லாக்டவுன் அப்போ இருந்த ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் லிங்க் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் அதே மாதிரி இங்கே இருக்கிற க்ளோத்ஸ் எல்லாமே நான் மடித்து கரெக்டாக பேஸ்கெட்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அந்த வேலையை முன்னாடி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் கபர்ட் கிளீனிங் எல்லாமே ஆரம்பித்தேன். ரூம் கேபினெட்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் கேபினெட் வந்தாச்சு. ஸோ பெரிய வேலை இதுதான். கிச்சனை ஃபுல்லாக நம்ம டீப் க்ளீன் பண்ணுறது தான் மிகப்பெரிய வேலை. ஸோ அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் உள்ளேருந்து வெளியே எடுத்துட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி மறுபடியும் உள்ளே வச்சு, ஸோ அதுதான் எனக்கு ஃபுல் டே வந்துட்டு போயிட்டு இருந்தது. இந்த கிச்சன் வேலை தான் எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. ஸோ இங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் அந்த பாத்திரம் எல்லாம் ஃபுல்லாக தொடச்சி எடுத்து வைக்கிறது, அப்புறம் ஃப்ரிட்ஜு துடைக்கிறதுன்னு நீட்டாக போயிட்டு இருந்தது. ஸோ கபர்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல் கவுண்டர் டாப்பையும் வந்துட்டு டிடர்ஜென்ட் போட்டுட்டு நம்ம லிக்விட்லாம் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த திங்ஸ் எதெல்லாம் எடுத்து வச்சனோ ஸோ அதெல்லாம் மறுபடியும் தொடச்சிட்டு நான் மறுபடியும் வந்து அரேஞ்ச் பண்ணினேன். அண்ட் தென் மசாலா டப்பாஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து நல்லா துணியை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு, அப்புறம் எதெல்லாம் வந்து காலியாக இருக்கோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மசாலாஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணியாச்சு. அன்றைக்கி வாங்கின பாக்ஸும் வந்து இதில் சூப்பராக ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ கிச்சன் வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது மெயின் வேலை. ஸோ அது வந்துட்டு நான் வந்து டீப் க்ளீன் பண்ணல ஃப்ரிட்ஜு, பிகாஸ் இப்போ தான் ரீசெண்டாக டீப் க்ளீன் பண்ணினேன். அதனால் சும்மா அதில் வெளியே மட்டும் தொடச்சிட்டு உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து தொடச்சிட்டு மறுபடியும் உள்ளே வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஸோ இதை செட் பண்ணியாச்சு. இந்த அழகான குட்டி செராமிக் வேஸில் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இதுவும் டைனிங் டேபிளில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் தண்ணி எப்போதுமே டைனிங் டேபிளில் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு அப்புறம் ஃப்ளவர் வேஸ் அண்ட் அதே மாதிரி அந்த டிஷ்யூ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதையும் இங்கே வச்சாச்சு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டாகிடுச்சு எல்லா வேலையும் பார்த்து. ஸோ ஈவினிங் இப்போ ஆல்மோஸ்ட் 6 o'clock மேலேயே ஆகிடுச்சு. சரி கொஞ்சமாக காஃபி குடிக்கலாமே ஒரு ரிலாக்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டேன் சைடில். ஸோ இங்கே காஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி இந்த 4-day vlog இதோட முடியுது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.